வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு சாமியை பத்தி பார்க்க போறோம். இந்த சாமி தனக்கு செருப்புகளை காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றார். இவருடைய பெயர் பட்டவராயர். பட்டவராயர் இந்த பெயரை கேட்டதுமே இவர் எப்படி இருப்பார் நமக்கு தோணுது. ஒரு முனீஸ்வரர் மாதிரியோ இல்ல மாயாண்டி சொடல மாதிரியோ ஆக்ரோஷமான சங்கிலி பூதத்தார போலவோ இல்ல பாரி வேட்டைக்கு பாஞ்சு போற 18ஆம் படி கருப்பசாமி மாதிரியோ ஒரு ஆர்ப்பாட்டமான கோபக்கார கொலசாமி மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் இவர் மைண்ட்ல வந்து போவாரு. ஆனா உண்மை அது இல்ல. அடிப்படையில இவர் ஒரு பிராமணர், பட்டர். இவரோட பேர்லயே பட்டவராயர்னு சொல்றோமே, இந்த பட்டர்ல இருந்துதான் இவருக்கு பேரே பட்டவராயர்னே வந்துச்சு. பட்டர்னா யாரு? ஐயரு. வேதங்களையும் மந்திரங்களையும் ஓதக்கூடிய ஒரு பூசாரி தான் பட்டர். இப்படி நம்ம ஆக்ரோஷமான சாமியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பட்டவராயர் தினமும் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சு சந்தியாவந்தனம் பண்ணி சூரிய நமஸ்காரத்தை போட்டுட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாரு. அந்த அளவுக்கு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்தவர். கறி, மீன், முட்டை இது எதையும் புழங்க மாட்டாரு. காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டு வந்தவரு. சரக்கு கிரக்கு எதுவும் அடிக்க மாட்டாப்புல. பால் சாதமோ நெய் சேர்த்த பருப்பு சாதமோ சாப்பிட்டு வாழ்ந்து வந்தவர். சுருக்கமா சொல்லணும்னா படையப்பா படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரியான சாத்வீக குணம் கொண்ட சாதுவான ஐயம்மார் குடும்பத்துல பிறந்தவர் தான் இந்த பட்டவராயர். என்னடா சொல்ற? பட்டவராயர் சிலையை நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா இல்லையா? முறுக்கு மீச வச்சு தலையில முண்டாசு கட்டி ஒரு கையில சூரி கத்தி இன்னொரு கையில வள்ளையம் தாங்கி இடுப்புல சல்லடை வச்சு வீராவேசமா வீறு கொண்ட வேங்கை போல சினங்கொண்ட சிங்கம் போல எதிர்த்து எரிமலையே வந்தாலும் வாடா பாத்துக்கலாம்னு கெத்தா திமிரா மாசா தலைய லைட்டா சாச்சு 2 பொண்டாட்டிகளுக்கு நடுவுல ரணகலமா நிப்பாப்ல. அவரை போய் சாத்வீக குணம், சாது பரம்பரை, பால் சோறு சாப்பிடுற பட்டர்னு நீ சொல்றியே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நீங்க யோசிக்கிறதுல தப்பே இல்ல. 100% கரெக்ட். அதே நேரத்துல நான் சொல்ற விஷயங்களும் 200% உண்மைதாங்க. சின்சான் சொல்ற மாதிரி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதிங்கிற மாதிரி நான் சொல்றதும் உண்மையோ உண்மை, உண்மைக்கெல்லாம் உண்மைதான். இவர் குடுமி வளர்த்து பூநூல் போட்டு வேதங்களையும் மந்திரங்களையும் முழங்கி கொண்டிருந்த மலையாள தேசத்து பட்டரே தான். சரி, வளவள கொலன்னு பேசாம கதைக்குள்ள போயிருவோம். யார் தான் இந்த பட்டவராயர்? ஒருவேளை மாடசாமி போல சங்கிலி பூதத்தார் போல மகேஸ்வரனுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாய் பிறந்து இந்த மண்ணிலே வாழ வந்தவரா? இல்ல நல்லவங்கால போல நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து வாழ்ந்து வளர்ந்து மறைந்து கடைசியா இங்கே தெய்வமாகி நின்னுட்டாரா? பூணூல் போட்டு மந்திரங்கள் முழங்குகின்ற குலத்தில் வந்தவருக்கு கத்தி எதுக்கு, முறுக்கு மீசை எதுக்கு, கனலாய் தெரிக்கின்ற கோபமான முகம் எதற்கு, 2 பொண்டாட்டி எதுக்கு, காவல் காக்கின்ற நாய்கள் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலே இல்லாத வழக்கமாக செருப்பு காணிக்கைகளை இவருக்கு கொடுப்பதற்கு. என்னையா சொல்ற? தெரியாம தப்பா கிப்பா நீ சொல்றியா? செருப்ப கோயிலுக்கு வெளியே கலட்டிட்டு போய் காணிக்க போட கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்ல வரியான்னு கேட்டா இல்லப்பா இல்ல, செருப்புகளைத்தான் இந்த சாமிக்கே காணிக்கையா கொடுக்கணும். கன்ஃபியூஷனுக்கு மேல கன்ஃபியூஷன். இந்த பட்டவராயர் யாரு, எப்படிப்பட்டவர், இவர் வாழ்க்கையில மட்டும் ஏன்டா இவ்வளவு ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்னு தோணுதுல? எனக்கும் இவர் கதையை தெரிஞ்சுக்கிறப்ப அப்படிதான் தோணுச்சு. வாங்க ஒவ்வொரு ட்விஸ்டா அவிழ்த்துட்டு போவோம். முன்னொரு காலத்துல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்ல, சும்மா லைட்டா ஒரு 300-350 வருஷத்துக்கு முன்னால நம்மளை போல ஒரு சாதாரண மனிதராக கேரளாவில திருவனந்தபுரத்துல இருக்கிற ஆரிய நாடுங்கிற கிராமத்துலதான் இவர் பிறந்திருக்காரு. 7 சகோதரர்களில் கடைசியாக ஒரு பிராமண குடும்பத்திலே முத்துப்பட்டன் அப்படிங்கிற பேர்ல பிறக்கிறாரு. என்னதான் பிராமணரா பிறந்திருந்தாலும் கல்வி, கேள்வி, வேதம், மந்திரங்கள்னு முடிச்சுக்காம குதிரையேற்றம், வாழ்வீச்சு அப்படின்னு சத்திரியர்களுடைய கலைகளை எல்லாம் நல்லா கற்று தேர்ந்து வருகிறார். நல்ல கடவுள் பக்தி. வீட்டுக்கு கடைமகனாக இருந்தாலும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே நியாயம் பேசுவதற்கு நம்மாலுதான் தலைமகனாக நின்றிருக்கிறார். நீதிமான், நல்ல மனுஷன். அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனா இருந்தாலும் சரி, நீதிரா நியாயம்டா அப்படின்னு நாட்டாமை பட விஜயகுமார் மாதிரி பேசுற சுத்தமான கேரக்டர். ஆஹா, இப்ப புரிஞ்சு போச்சு. என்னடா பட்டரா பிறந்து விபூதி பட்டைய போட்டுக்கிட்டு சிவசிவா நாராயணா நாராயணான்னு போயிட்டு இருக்க வேண்டிய இவர் வாழ்க்கை ட்விஸ்ட் ஆகி ட்ரிஃப்ட் ஆகி ஆர்ப்பாட்டமும் ஆக்ரோஷமும் எப்படிடா ஆகியிருக்கும்னு இப்ப புரிஞ்சு போச்சு. இவர்தான் நல்ல மனுஷனா, நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவருடைய வாழ்க்கையில கலையபுரம் ஆகத்தான செய்யும். ஆமா, சத்தியவானான நம்முடைய முத்துப்பட்டருக்கும் அவருடைய அண்ணன்மாருக்கும் ஆகாம போயிருது. அவங்களோட குணத்தோட முத்துப்பட்டரால ஒத்து போக முடியல. விளைவு வீட்டை விட்டு வெளியேறாரு.
வீட்டை விட்டு போயிட்டாப்லே பாவம். தங்க என்ன பண்ணாரு, திங்க என்ன பண்ணாரு, காட்டு வேலைக்கு ஏதாவது போய் உயிர் வளர்த்தாரா, களவுன்னு தப்பான வழிக்கு போயிட்டாரான்னு பார்த்தா இல்லப்பா இல்ல. கொட்டாரக்கரை சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டிருந்த ராமராஜனுடைய அவைக்கு சென்று அவனுடைய ஆஸ்தான வீரனாக அறிவு சொல்கின்ற நம்பிக்கையானவராக போய் அமர்ந்து விடுகின்றார் முத்துப்பட்டன். அப்புறம் என்ன, ஆஹா ஓஹோன்னு அவருடைய புகழும் பெருமையும் வளருது, பொன்னும் பொருளும் சேருது. ராமராஜன் ஆட்சியில ஒரு முக்கியமான புள்ளியாக அமர்ந்து விடுகின்றார் நம்முடைய முத்துப்பட்டர். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, நம்ம முத்துப்பட்டர் கல்வி வேதம் விவாதங்கள்னு மட்டும் நிப்பாட்டிக்கல, போர்க்கலைகளையும் கற்றறிந்து ஒரு மொரட்டு ஐயரா இருந்தாப்ல. அதனாலதான் இது எல்லாமே கைகூடி வந்துச்சு. இப்படியாக காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. முத்துப்பட்டரை அவருடைய அண்ணன்கள்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனையோ ஊர் தேடி போயும் கண்டுபிடிக்க முடியாம கடைசியாக அவங்க கொட்டாரக்கரைக்கு வர்றாங்க. எதேச்சையாக அவர்களுடைய தம்பியையும் பார்த்துடுறாங்க. பார்த்த மாத்திரத்துல தம்பி இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக உருவாகி விட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தம்பி கிட்ட போய் கெஞ்சி தங்களோடு வரும்படி அழைக்கின்றார்கள். அம்மாவும் அப்பாவும் நீ போயிட்டேன்னு தவிச்சு போய் கிடக்குறாங்க. உனக்கு கல்யாணம் முடிப்பதற்காக சேசையருடைய பொண்ணை வேற நாங்க பேசி நிச்சயம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த நேரத்துல நீ இப்படி வந்து தனியா கிடக்கிறிய தம்பி, எங்களோட கிளம்பி வா. உன்னுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் கெட்டு உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்துகள் செல்வங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு எங்களோட புறப்பட்டு வாயான்னு கூப்பிடுறாரு. இப்படி அண்ணன்மாரும் நம்மளை தேடி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பா அம்மாவும் நம்மளை காணும்னு தவிச்சு போய் கிடக்கிறாங்கன்னு சொல்லி நம்முடைய முத்துப்பட்டர் ராமராஜனிடம் முறையிட்டு அவரிடமிருந்து முறையாக அனுமதி பெற்று அங்கிருந்து கிளம்புறாப்ல. அப்படி கிளம்பும் போதும் ராமராஜன் இவ்வளவு காலமாக தன்னோடு பயணித்திருந்த முத்துப்பட்டருக்கு அதிக அளவிலே பொன்னும் பொருளும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கின்றார். இப்படி அண்ணன்மார்களும் முத்துப்பட்டரும் சேர்ந்து கொட்டாரக்கரையில் இருந்து அவர்களுடைய ஊருக்கு கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க ஆரியங்கோவில், குளத்துப்புழை, சபரிமலை இதையெல்லாம் கடந்து பொதிகை மலை வழியா பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போகின்ற வழியிலே சொரிமுத்து ஐயனார் கோவிலிலே மகாலிங்க சுவாமியையும் ஐயனார் சாஸ்தாவையும் வணங்கிவிட்டு தளவாய் கொட்டகையை போய் சேர்கின்றார்கள். அன்னைக்கு நைட்டு இருட்டி போனதுனால அங்கேயே தங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில புறப்படுறாங்க. அப்படி புறப்பட்டு பாபநாசத்திலே அரசரடி துறையை நெருங்கி வருகின்றார்கள். அப்படி அரசரடி துறையிலே முத்துப்பட்டன் சொல்றாரு, தன்னுடைய அண்ணன்கள்லாம் முன்னால நீங்க கிளம்பி போங்க, நான் பின்னாலேயே வந்து சேர்றேன்னு சொல்றாரு. அண்ணன்மார்களும் தம்பி கொண்டு வந்திருந்த அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு விக்ரமசிங்கபுரத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு தம்பியை விட்டுட்டு முன்ன நடக்க போயிடுறாங்க. தம்பி அரசரடி துறையிலேயே ஒரு சுனையிலே நன்றாக குளித்து விட்டு சந்தியாவந்தனத்தை முடித்து விட்டு பாறையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பதான் நடக்குது கதையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு வனாந்திரத்துல எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணு பாடுற வாய்ஸ் கேட்கும். அதை தேடி ஹீரோ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க ஓடி ஓடி வருவாப்ல. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம சீவலப்பேரி பாண்டி படத்துல கூட ஒயிலா பாடும் பாட்டுன்னு ஒரு பாட்டு போடும் பாத்தீங்களா, அதே மாதிரியான சீக்வன்ஸ்ல ரெண்டு பெண்கள் இனிமையான குரலிலே அந்த கானகத்துக்குள்ள பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை நம்ம முத்துப்பட்டர் கேட்கிறாரு. ஆஹா, இவ்வளவு இனிமையான குரல் உள்ள பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேடி ஓடி காட்டில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் பூந்து பூந்து வந்து பாக்குறாரு. கடைசியாக ரெண்டு பெண்களை சந்திக்கிறாரு. அந்த ரெண்டு பெண்களுடைய பெயர் பொம்மக்கா திம்மக்கா. இந்த ரெண்டு பெண்களையும் நம்ம ஆளு பார்த்த மாத்திரத்துல அவங்க மேல காதல் வயப்பட்டுறாரு. அந்த பெண்களை தன்னை கல்யாணம் செய்து கொள்ளும்படி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி யாருனே தெரியல, திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து வந்தவர் இந்த ரெண்டு பெண்களையும் தன்னை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்கள் ரெண்டு பேரும் பயந்து போயிடுறாங்க. அது மட்டுமல்லாமல் இவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் பட்டர். ஆனா அந்த பெண்கள் யார் சொல்லி பார்க்கும்போது அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட குலமாக சொல்லப்பட்ட சக்கிலியர் குலத்தை சார்ந்தவர்கள். அதனால இந்த பெண்கள் இவருடைய ஆசைக்கு இணங்க மறுக்கிறாங்க, மிரட்டியும் பாக்குறாங்க, கெஞ்சியும் பாக்குறாங்க. ஆனா நம்முடைய முத்துப்பட்டன் அந்த ரெண்டு பெண்களையும் விடுவதாக தெரியவில்லை. மணந்தால் உங்களைத்தான் மணப்பேன்னு சொல்லி நிக்கிறாப்ல. அப்போ முத்துப்பட்டருக்கும் இந்த பெண்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. 4 வரிதான், அதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். சாம்ப சிவநாதர் போலிருக்கிறீர் சாமி, சக்கிலிச்சி நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமின்னு அவங்க சொல்றாங்க. நம்மால் எப்படி ரிப்ளை பண்றாரு பாருங்க. ஆண்டவன் செயலினால் உங்களை பெற்றாலே மாமி, அல்லாமல் வேறில்லை தாகந்த நிந்திட நேமி. எப்படி ஒரு எதுக மோனையா இந்த வரிகள்லாம் விழுந்திருக்கு பாருங்க. இந்த பெண்களிடம் பேசும்போதே இந்த பெண்களை இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. ஆனா இந்த பெண்களுடைய அம்மாவை இப்பவே மாமின்னு கூப்பிட்டாரு. அதாவது அத்தை முறை வச்சு அழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பார்த்த நிமிடத்திலேயே இந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும், வாழ்ந்தா இந்த பெண்களோடு தான் வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கே முத்துப்பட்டர் வந்துறாரு.
இனிமேல் இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பயந்து போய் அந்த பெண்கள் அந்த காட்டுக்குள்ள ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காட்டுக்குள்ளதான் அவங்க ஏற்கனவே வாழ்ந்து வருவதால் அவர்களுக்கு பல குறுக்கு வழிகள் தெரிகிறது. அதனால ஓடி போய் இந்த 2 பெண்களும் தன்னுடைய தகப்பனிடம் முறையிடுகிறார்கள். இப்படி காட்டுக்குள்ள ஒரு அந்தனர் வந்து எங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாப்ல, எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாப்ல, என்னன்னு போய் கேளுங்கப்பான்னு சொன்ன உடனே கோபம் கொண்ட இந்த 2 பெண்களையும் பெற்ற தகப்பனாரான வாழைப்பகடை கையிலே ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த அந்தன இளைஞனை வெட்டி வீசுவதற்காக புறப்பட்டு வர்றாரு. அப்படி அவர் ஒரு பக்கம் நம்முடைய முத்துப்பட்டரை தேடி வருகின்றார். முத்துப்பட்டர் ஓடி போன இந்த பெண்களை தேடி தேடி களைத்து போய் ஒரு இடத்துல மயங்கியே விழுந்துறாரு. தேடி வந்த வாழைப்பகடை இப்படி மயங்கி விழுந்திருந்த நம்முடைய பட்டரை பார்த்து விடுகின்றார். ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு இளைஞன் நீங்க மயங்கி போய் கிடக்குறானே, யார் இவருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறாப்ல. ஆனா அவர் எந்திரிக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒரு கல்லை எடுத்து அவர் மேல போடுறாரு. ஏன் கல்லை எடுத்து போடணும், அவரை போய் தட்டி எழுப்பிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்த்த உடனே தெரியுது இவர் ஒரு அந்தன குலத்தை சார்ந்தவர், பூணூல் போட்டிருக்கிறாரு, தலையில குடுமி வச்சிருக்கிறாருன்னு. இவர்கள் சக்கிலியர் குலத்தை சார்ந்தவர்கள். அதனால அந்த காலத்துல தீண்டாமை கொடுமைகள் இருந்ததுனால இவரை தொட பயந்து கொண்டு அவர் மேல ஒரு கல்லை போட்டு எழுப்புறாரு. கல்லை போட்ட உடனே நம்முடைய முத்துப்பட்டர் கண் விழிச்சு பாக்குறாரு. வாழைப்பகடையை நோக்கி நீர் யார் அப்படின்னு கேட்கிறாப்ல. உடனே வாழைப்பகடை சொல்றாரு, இங்கே இருக்கின்ற இந்த சக்கிலி குடிகளுக்கெல்லாம் தலைவன் நான். என்னுடைய 2 மகள்களை இந்த பக்கமாக வந்த யாரோ ஒரு அந்தணன் விரட்டி வந்திருக்கின்றான், அவனை காவு வாங்குவதற்காகவே இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம முத்துப்பட்டர், ஐயோ மாமா, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் தான் உங்களுடைய 2 பெண்களையும் துரத்தி வந்தேன், அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கே அவங்கள நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே வாழைப்பகடைக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த முத்துப்பட்டனை பார்த்த உடனே அவனை கொல்லணும் தான் வந்தாரு. ஆனா அவருடைய பொலிவான தோற்றத்தையும் அவருடைய நம்பிக்கையான வார்த்தைகளையும் அவருடைய உறுதியான பேச்சையும் கேட்டுவிட்டு அவரை கொல்ல வந்தவர் அப்படி கொல்லாமல் நிறுத்திக் கொள்கின்றார். கொலைவெறியோடு முத்துப்பட்டனை தாக்க வந்த இந்த வாழைப்பகடைக்கு இப்ப நாக்கு உளர ஆரம்பிக்குது, கால் பதற ஆரம்பிக்கின்றது. என்னடா ஐயர் சாதியில பிறந்த இவரு சக்கிலியரான நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெண்களை மணக்க போறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சாமி எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க, எங்களுடைய குளத்துல நாங்க செத்த மாட்டை அறுப்போம், அதை அறுத்து சேரிக்கெல்லாம் பங்கு வைப்போம், ஆட்டுத்தோலை மாட்டுத்தோலை அழுக வைப்போம், அதை வச்சு செருப்பு தப்போம், சாராயம் கள்ளு குடிப்போம், வெறி பிடித்த ஜாதி எங்கள் ஜாதி சக்கிலிய ஜாதின்னு சொல்றாரு. ஆனாலும் முத்துப்பட்டர் இதற்கெல்லாம் அசரவில்லை. கட்டுனா அவருடைய பெண்களை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமா சொல்லிடுறாரு. அதனால வேற வழி இல்லாம வாழைப்பகடையும் எப்படியாவது இந்த அந்தன இளைஞனை இங்க இருந்து போக வச்சிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவருக்கு கஷ்டமான சில கண்டிஷன்களை போறாரு. அந்த கண்டிஷன்களுக்கெல்லாம் ஓகேனா என்னுடைய பெண்களை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவருடைய கண்டிஷன் என்னன்னா, ஒருவேளை நீ என்னுடைய பெண்களை மணக்க வேண்டுமானால் நீயும் எங்களை போலவே சக்கிலிய தொழில் செய்ய வேண்டும், செருப்பு தைத்து விற்க வேண்டும், உன்னுடைய அந்தன அடையாளமான குடுமியையும் பூநூலையும் களைந்து விட வேண்டும், தோல் செருப்பை எங்களை போல் அணிந்து கொள்ள வேண்டும், இப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஆனாலும் இந்த வாழைப்பகடை ரொம்ப மோசமப்பா. என்னதான் இவர் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டாலும் பட்டர் பாவம் இல்லையா, அவருடைய குல வழக்கத்தை எல்லாம் ஒழிச்சிட்டு இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டுதான் அந்த பெண்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஏன் இந்த மாமனார் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வாழைப்பகடைக்கு இன்னும் சந்தேகம் இருக்கின்றது. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு அந்தனர் ஒத்துக்கவே மாட்டாரு. அதனால தன்னுடைய பெண்களே வேண்டாம்னு ஓடி போயிடுவாரு அப்படின்னு இப்படி ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஆனாலும் நம்மால முத்துப்பட்டர் கொஞ்சம் கூட சளைக்கலையே, கவலையே படாத, இப்பவே போய் அண்ணன்மார்ட்ட சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போறாரு. விக்ரமசிங்கபுரம் அக்ரஹாரத்தை அடைகிறாரு. அங்க போய் தன்னுடைய அண்ணன்களிடம் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த சக்கிலிய பெண்களைத்தான் தான் மணந்து கொள்ள போவதாக சொல்றாரு. அதனால அவங்களுடைய அண்ணன்களுக்கெல்லாம் கடுமையா கோவம் வருது. மாட்டுக்கறி திங்கின்ற புலையன் சக்கிலியனுடைய மகளையா நீ மணக்க போறன்னு கேக்குறாங்க. அப்போ நம்மாலும் பதிலுக்கு சொல்றாரு, மாடு உயிரோட இருக்கிற வரைக்கும் பாலை பூரா நீ குடிச்சிடுற, செத்து போன மாட்டுல இருக்க கரியத்தானே அவன் திங்கிறியா அப்படின்னு கேக்குறாப்ல. அப்புறம் அண்ணன்மார் சொல்றாங்க, ஏண்டா அவங்க நண்டு பூச்சி இப்படி எல்லாம் திங்கிற சக்கிலிய பையங்கடா, அவங்க வீட்லயா போய் நீ வாழ போற அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு நம்மால் சொல்றாரு, விளை நிலத்துல தானியங்கள் இருக்கிற பூராத்தையும் நீங்களே தின்னு முடிச்சிடுறீங்க, அதனால அந்த நிலத்துல மிஞ்சி போன நண்டை தாண்டா அவங்க தின்னு வாழ முடியும்னு சொல்றாரு. இப்படி முத்துப்பட்டர் எல்லாத்தையும் எதிர்த்து சக்கிலியர்களுக்கே ஆதரவாக பேசும்போது அவங்க அண்ணன்களுக்கு எல்லாம் என்ன தோணும், இவனுக்கு காதல் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் உண்மையிலே நம்முடைய முத்துப்பட்டர் எப்போதுமே உண்மையை உறக்க சொல்லக்கூடிய குணமுடையவர். அதனாலதான் முதல்லயே அண்ணன்மார் கூட இவருக்கு சண்டை வந்து ஊரை விட்டு அவர் கிளம்பி போனாப்ல. இப்படி என்னதான் இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் போனாலும் அவர்களுடைய அண்ணன்கள்லாம் சேர்ந்து முத்துப்பட்டரை ஒரு நிலவரைக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க.
அதுக்கப்புறமா எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி முத்துப்பட்டர் அந்த நிலவரையில் இருக்கின்ற கல்லையே உடைத்து கொண்டு அங்கிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்த முத்துப்பட்டர் விக்ரமசிங்கபுரம் சந்தைக்கு போய் தோல் வாங்கி செருப்பு தைத்துக் கொள்கின்றார். அந்த செருப்பை போட்டுக்கிட்டு வாழப்பகடைய சந்திக்கிறதற்கு மீண்டும் காட்டுப்பகுதிக்குள்ள போறாரு. நல்லா கவனிச்சு பார்க்கணும், இவரு கொட்டாரக்கரையில ராஜா கிட்டே வேலை பார்த்தவரு. இன்னைக்கு இந்த பெண்களை மணக்க வேண்டும்ங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய ஐயர் அடையாளங்களான பூநூலை அறுத்தெறிந்து விட்டு குடுமியையும் அழித்து விட்டு தோல் செருப்பை போட்டுக்கொண்டு மீண்டும் அவர்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இந்த இடத்துல இவருடைய காதலுடைய ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழப்பகடை மாடையெல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வீட்டுக்கு முன்னால ஒரு தோல் செருப்பு கலட்டி போய் கிடக்குது. முதல்ல ஆச்சரியப்படுறாரு. மறுபடியும் உள்ள போய் வீட்டுக்குள்ள பார்க்கும்போது உள்ள நம்முடைய முத்துப்பட்டர் அமர்ந்திருக்கிறாரு. அதனால தான் போட்ட இந்த அத்தனை நிபந்தனைகளுக்கும் ஒத்துக்கொண்டு இந்த முத்துப்பட்டர் தன்னுடைய பெண்களை மணக்க வேண்டும் வந்திருக்கிறார்னா அவருடைய மன உறுதியை பார்த்து வாழப்பகடையே அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு முடிவு பண்றாரு. திருமண ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தடபுடலா திருமணம் நடக்க போகுது. பகடைகளுடைய முறைப்படி கும்மி அடிச்சு கொலவை போட்டு சாதி சனத்தை எல்லாம் கூட்டி வாழப்பகடை இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். முத்துப்பட்டர் என்னதான் பெண்கள் மேல ஆசைப்பட்டு இந்த திருமணத்தை செய்யணும்னு முன் வந்தாலும் இந்த குலத்தை சார்ந்த அத்தனை பேரையும் தன்னுடைய உறவினராக ஏற்றுக்கொள்கின்றார். கல்யாணமும் முடியுது. அவங்களுடைய சாதி வழக்கப்படி 2 மனைவிகளும் பொம்மக்கா திம்மக்கா இவங்க 2 பேரும் முத்துப்பட்டனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இரவு வருகின்றது. பொம்மக்கா மடியிலே தலையை வைத்து திம்மக்கா மடியிலே காலை வைத்து நம்முடைய முத்துப்பட்டர் அன்று உறங்குகின்றார் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா தான் கதையுடைய போக்கே மாறப்போகின்றது. அன்று இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது முத்துப்பட்டனுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. அந்த கனவுல கல்யாணம் முடிக்கும் போது அவருடைய கையிலே ஒரு காப்பு நூல் கட்டியிருப்பாங்க. அந்த நூலை கரையான் அரித்து போவதாக கனவு காண்கின்றார். அதே கனவிலே கோழி குஞ்சொன்றை வெறுகு பூனை ஒன்று கவ்விக்கொண்டு போவதை போன்று அவருக்கு கனவு வருது. இப்படியெல்லாம் கெட்ட கனவு வந்திருந்த அதே நேரத்தில் அவர்களுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. திறந்து பார்க்கும்போது இவர்களுக்கு சொந்தமான மாடுகளை எல்லாம் ஊத்துமலை உக்கிரங்கோட்டையை சார்ந்த வன்னிய மறவர்கள் எல்லாம் கவர்ந்து கொண்டு போகிறார்கள் செய்தி வந்து சொல்லப்படுது. அதனால உடனே கோபம் கொண்டு இப்படி தங்களுடைய மாடுகளை கவர்ந்து போகின்ற கள்வர்களிடமிருந்து மாட்டை மீட்க போறேன்னு முத்துப்பட்டர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. வாழப்பகடை எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த கள்வர்களை அடக்க முடியாதால தன்னுடைய மாமனாருக்கு உதவி செய்வதற்காக இந்த கிடை மாடுகளை எல்லாம் மீட்டெடுப்பேன்னு சொல்லிட்டு நம்முடைய முத்துப்பட்டர் இரவோடு இரவாக கிளம்ப முயற்சி செய்கின்றார். ஆனால் 2 மனைவிகளும் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது, அதனால இப்போ நீங்க போக வேண்டாம், எதுனாலும் நாளைக்கு காலையில ஊர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்டிட்டு போவோம்னு சொல்றாங்க. ஆனாலும் முத்துப்பட்டர் போர்க்கலைகளை எல்லாம் கற்றறிந்தவர். அதனால யாருடைய துணையும் இல்லாமல் இந்த பெண்கள் வளர்த்து வந்திருந்த நாயை மட்டும் தன்னுடைய துணைக்கு அழைத்துக் கொண்டு அந்த திருடர்களிடமிருந்து பசுமாடுகளை மீட்பதற்காக ஓடி போறாரு. மாடுகளை கவர்ந்து செல்கின்ற அந்த வன்னியர்களை எல்லாம் வழிமறிக்கிறாரு. கள்ளத்தனம் செய்த அத்தனை பேரையும் வெட்டி வீசுறாரு. ரத்த சரித்திரத்தை படைக்கிறாரு. இப்படி கூட்டத்துல பல பேரை வெட்டி சாச்சிடுறாரு. சில பேர் பயந்து ஓடி போயிடுறாங்க. கடைசியில எல்லாரையும் கொண்டு ஒழிச்சதுக்கு அப்புறமா இவருடைய உடம்பு பகைவர்களுடைய ரத்தமாக இருக்கின்றது. இந்த ரத்தத்தை எல்லாம் கழுவுவதற்காக பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சுனைக்கு போறாரு. அங்கே குனிந்து இவர் ரத்தத்தை எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஆள் பின்னால இருந்து இவருடைய முதுகுல குத்திடுறான். மாறுல ஈட்டி வாச்ச முடியாத பகைவர்கள் புறம் நின்று தாக்கி நம்முடைய தலைவனை முத்துப்பட்டனை கொன்று சாய்த்து விடுகின்றார்கள். ஆனாலும் சாகிறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னால இவரை பின்னால் இருந்து குத்திய அந்த சப்பானியையும் கொன்று விட்டுதான் நம்முடைய முத்துப்பட்டர் தன்னுடைய உயிரை விடுறாரு. இங்க நடந்த அத்தனை விஷயங்களையும் பார்த்துட்டு நாய் ஓடி போய் மனைவிகளை இழுத்து வருகின்றது. மனைவிகளும் முத்துப்பட்டர் இல்லாமல் நாய் தனியாக வந்திருப்பதை புரிந்து கொண்டு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்கே முத்துப்பட்டர் இறந்து கிடக்கின்றார். அதனால முத்துப்பட்டருடைய உடலை தாங்கிக் கொண்டு சிங்கம்பட்டி அரண்மனைக்கு வந்து ராஜாவிடம் முறையிடுகின்றார்கள். இப்படி இறந்து போன எங்களுடைய கணவனோடு சேர்த்து நாங்களும் உடன்கட்டை ஏற சிங்கம்பட்டி ராஜா அனுமதி தரணும்னு இந்த பெண்கள் கேட்கிறாங்க. ஆனாலும் இப்படி செய்வது ஒரு மிகப்பெரிய பாவம்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜா அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். நீங்க கவலையே பட வேண்டாம், உங்களுடைய கணவன் இறந்து போனாலும் என்னுடைய அந்தப்புறத்திலே என்னுடைய ராணிகளோடு சேர்ந்து நீங்கள் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வாருங்கள், உங்களை உடன்கட்டை ஏற நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனால் பொம்மக்காவும் திம்மக்காவும் சொல்கிறார்கள், உயர்குலத்திலே பிறந்தவர், எங்களை வல்லமையாக மணந்தவர் எங்களுடைய கணவர், இப்போது எங்களுக்காக போராடி கள்வர்களால் கொல்லப்பட்டு விட்டார், அவரோடே போய் நாங்கள் சேர்வதுதான் நியாயம், அதனால கண்டிப்பாக நாங்கள் உடன்கட்டை ஏற நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்கிறாங்க.
அது போக இப்படி உங்களுடைய அந்தப்புறத்தில் வந்து நாங்கள் சேர்ந்து கொண்டால் எல்லா பெண்களும் எங்களை பார்த்து நகைப்பார்கள். கணவன் எங்களுக்காக உயிரே விட்டிருக்கும் பட்சத்தில் நாங்கள் மட்டும் இந்த பூமியிலே உயிர் வைத்து வாழ முடியுமான்னு கேட்கிறாங்க. இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை புரிந்து கொண்டு சிங்கம்பட்டி ராஜாவும் இவர்கள் உடன்கட்டை ஏறுவதற்காக சந்தனக்கட்டையிலே தீ வளர்த்து பூப்பந்தல் போட்டு கொடுத்து ஆவண செய்கின்றான். அப்போது முத்துப்பட்டனுடைய உடலுக்கு தீ வைக்கப்படுகின்றது. அந்த தீயிலேயே பொம்மக்காவும் திம்மக்காவும் ஓடிப்போய் விழுந்து தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வளர்த்து வந்த 2 நாய்கள், ஒரு நாயுடைய பெயர் காட்சி நாய், இன்னொரு நாயுடைய பெயர் பூச்சி நாய். இந்த நாய்களும் அவர்களோட சேர்ந்து உடன்கட்டை ஏறிவிடுகின்றது என்று கூறப்படுகின்றது. அதற்கு பிறகு இங்கே நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் சாட்சியாக சிங்கம்பட்டி ராஜா பட்டவராயர் என்கின்ற பெயரிலே முத்துப்பட்டருக்கும் பொம்மக்கா திம்மக்காவுக்கும் இந்த நாய்களுக்கும் சேர்த்து ஒரு கோவிலை சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு அருகிலேயே அமைத்து விடுகின்றார். இன்றும் கூட இப்படி இவர்கள் உடன்கட்டை ஏறியதற்கு சாட்சியாக கோமரத்தாடிகள் என்று சொல்லக்கூடிய கோவிலிலே சாமியாடுகின்ற சாமியாடிகள் எல்லாம் சிங்கம்பட்டி ஜமீன் வாரிசுகளிடமிருந்து பாசிமணியை வாங்கி போட்டுக்கொண்டு இங்கே பூக்குள் இறங்கி வருகின்றார்கள் ஒவ்வொரு வருடமும். அதே போன்றே அந்தனராக பிறந்தாலும் சக்கிலியர் குடியிலே இருக்கின்ற பெண்களை மணந்து செருப்பு தைக்கும் தொழிலையே தன்னுடைய தொழிலாக மாற்றிக்கொண்ட பட்டவராயருக்கு காணிக்கையாக ஒவ்வொரு பக்தர்களும் செருப்புகளையே அவருக்கு காணிக்கையாக கொடுத்து வருகின்றனர். அந்த செருப்பை யாரும் உபயோகிப்பதே இல்லை. ஒரு வருடம் அளித்த அந்த காணிக்கையை அடுத்த வருடம் வந்து பார்க்கும்போது அந்த செருப்புகள் எல்லாம் யாருமே உபயோகப்படுத்தாவிட்டாலும் தேய்ந்து போய் கிடக்கின்றன. இதையெல்லாம் பக்தர்கள் தாங்கள் இங்கே காணிக்கையாக அளிக்கின்ற அந்த செருப்புகளை எல்லாம் பட்டவராயரே உபயோகப்படுத்துகின்றார், அவரே இந்த செருப்பு காணிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்றார் நம்புறாங்க. இதோட பட்டவராயருடைய கதை முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியான குலசாமிகளுடைய இந்து கோவில்களில் இருக்கின்ற வரலாறுகளை, இந்து நம்பிக்கைகளை பத்தி நான் வீடியோ போடணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.